3 தளபதிகளே, உங்களுக்கு அரசர் 3 பேருக்கும் ஒன்னொன்னு கொடுக்க சொன்னாரு. வணக்கங்கள். இது வீரர்களுக்கான அழைப்பிதழ். எல்லா கூடங்களோட ஆசான்கள் கிட்டையும் நானே இதை கொடுத்ததா சொல்லுங்க. அவங்களோட முத்திரையோட நீங்க இதை எடுத்துட்டு வரணும். அடுத்த மாதம் தற்காப்பு கலைகள் கூட்டத்தில் நான் பங்கேற்கும் போது தகுதியான வீரர் வீராங்கனைகள் வேணும். உத்தரவு அரசே. நாடு முழுவதும் இதை தெரியப்படுத்துங்க. வீரர் வீராங்கனைகளோட நட்புறவுல நான் இருக்கேன்னு மொத்த உலகத்துக்கும் தெரியட்டும். தற்காப்பு கலைகள் போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நாள் விருந்தளிச்சு அவங்க கூட சேர்ந்து நான் சாப்பிடுவேன். டோங்டால் மாசானே, உத்தரவு வந்திருக்கு. எதுக்கு வழி மறைக்கிறீங்க? யாரோட கடிதத்தை நீங்க தடுத்து நிறுத்துறீங்கன்னு தெரியுமா? இது அரசர்களிடமிருந்து வீரர்களுக்கான அழைப்புதல். நீ வணங்குகிறேன் அரசே. நீ போகலாம். உத்தரவு. வீரர்களுக்கான அழைப்பு. இப்போதெல்லாம் அரசருக்கான பசி ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. தற்காப்பு கலைக்கான ஆசான் இவருக்கு விசுவாசமாக இருந்தா மொத்த தற்காப்பு கலைகளோட கூடம் எல்லாம் இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். நீங்க இப்ப என்ன பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கீங்க அரசே? அவருக்கு இப்போ ஒரு குங்ஃபு ஆசான் தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு ஆசானை நாம அவருக்கு தருவோம். நம்ம சுத்து வட்டாரத்துல தற்காப்பு கலையில, கௌரவத்துல, தரத்துல சிறந்தவர்கள் யாருன்னா குங்லு பாரம்பரிய தலைவர்களான லிங்கு, மத்திய தேசத்து தலைவர்களான சாங் மேபி, அப்புறம் காங்டாங் கூடத்தோட ஆசான் டேங் பியுங். இவர்கள்ல யாரை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க? ஆசான் லிங்கு மதிப்புமிக்க ஒரு சக்தி வாய்ந்த வீரர். அவருடைய குன்லூன் கூடாரமும் இந்த சுத்து வட்டாரத்திலேயே மதிப்புமிக்க ஒரு கூடாரமாக இருக்கு. ஆனா எதிர்பாராத விதமா தவறான ஒரு ஆளை பின்பற்றாரு. இந்த முறை தற்காப்பு கலைகளின் ஆசான்களுக்கான கூட்டம் ரகசிய வாழிலத்தில் நடக்கணும்னு அரசர் ஆசைப்படுறாரு. அப்படியா? நானும் அரசரும் பல வருஷமாக நட்பில் இருக்கோம். குன்லூன் கூட எப்போவுமே அரசருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும்னு நீங்கள் மறக்காமல் அவர்கிட்ட சொல்லுங்கள். அரசர் வேற ஏதாவது சொல்லி அனுப்பினாரா? இல்லை, நட்பு ரீதியாக ஒன்று கேட்டிருக்காரு. நட்பின் ரீதியாக அரசர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் தான் அடுத்து தற்காப்பு கலைகளின் கூட்டமைப்பு தலைவர்னு சொன்னார். சரி ஆசான், நான் உங்ககிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மத்திய நிலத்தோட வீரரும் காங்டாங் கூடத்தோட ஆசானும் சமமானவங்க தான். ஆனா அவர் ஒரு தனிமையான மனிதர். இதுல நாம யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்படின்னா நாம ஏன் ஒரு பந்தயத்துக்கு ஏற்பாடு பண்ணக்கூடாது? தாராளமா செய்யலாம். இந்தாங்க உங்க பானம் குடிங்க. ரொம்ப நன்றி. ஏய், எனக்கும் கொஞ்சம் பானம் எடுத்துட்டு வா. வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க.
உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சிரு. இல்ல இப்படி என்ன சொன்ன? நீ உண்மையான வீரனா இருந்தா ரகசிய வாழ் இல்லத்துல போய் சண்டை போடு. இங்க வந்து உன் வீரத்தை காட்டாத. நீ உண்மையிலேயே வீரன் தானா? கரெக்டா சொன்னீங்க. தற்காப்பு கலைகளோட தலைவனா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டா என்னோட பலம் என்னன்னு உனக்கு தெரிய வரும். ஆசான் லிங்கு, மத்திய நிலத்தோட வீரர், ஆசான் டேங்குயிங், இவங்க கூட என்னைக்கு இந்த மாதிரி பேசினது கிடையாது. உன் மனசுல நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? இங்க நம்ம எல்லாருமே சந்தோஷமா குடிக்க வந்திருக்கோம். எதுக்காக சண்டைலாம் போட்டுக்கிட்டு? என்னோட இடம் காலியா தான் இருக்கு, அங்க போய் உட்காந்துக்கோ. ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னாச்சு? உங்களுக்கு ஏற்கனவே பணத்தை கட்டியாச்சுங்க. ஆ, பணம் கட்டியாச்சா? இந்தாங்க உங்க பணம். நீ ரொம்ப நல்லவனா இருப்ப போல. அவங்க தான் பணம் கொடுத்தாங்க. மறுபடியும் நீயா? ஹே நில்லு, நான் தான். என் நேரம். ரகசிய வாலில்லத்துல தற்காப்பு கலைகளோட போட்டி நடக்குது, தெரியாதா உனக்கு? சரி, இப்போ அதனால என்ன? இப்படி அசால்ட்டா பதில் சொல்றான். கும்ஃபு உலகத்துல நடக்கிற அரிதான போட்டி. நீயும் என் கூட வரியா? எனக்கு அதுல விருப்பம் இல்ல. ஹே, ரகசிய வாலில்லம் லயாங்ல இருக்கு. அங்க கோழிக்கறி ரொம்ப ஓ நல்லா அப்படியா? இருக்கும். அப்படின்னா கண்டிப்பா நீ அதை சாப்பிடணும். சரி, நான் வரேன். தற்காப்பு கலைகளோட ஆசான்கள் கூட்டத்தை ஏற்று நடத்துறதா நான் அரசருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன். அனைத்து தற்காப்பு கூடத்தோட ஆசான்கள் எல்லாரும் ரகசிய வாழ் இல்லத்தில் கூடுவாங்க. இந்த மாபெரும் நிகழ்ச்சியை நம்ம சரியாக நடத்தி முடிக்கணும். மொத்த நிகழ்ச்சியும் தலைமை தாங்கி ஏற்பாடு செய்ய நான் உங்களில் ஒருத்தர் நியமிக்க போகிறேன். ஆசானே, பல வருடங்களா பெரிய அண்ணா தான் ரகசிய வாழ் இல்லத்துல நீங்க நடத்துற எல்லாத்தையும் சரியா நடத்தி கொடுத்துருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அண்ணா தான் இதுக்கு சரியான ஆளா இருப்பார். ஆமா சாமி, அவர்தான். கண்டிப்பா அவரே தான். எல்லாரும் அமைதியா இருங்க. ஆசான் தான் முடிவெடுப்பாரு. ஷீசான் இதை நடத்துறதா இருந்தா எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. ஆனால் யக்காயும் இப்போ சின்ன பையன் கிடையாது. அவனுக்கும் அனுபவம் கிடைக்கட்டுமே. எதிர்காலத்தில் ஷீசானோட சுமையை குறைக்க அவனும் உதவியாக இருப்பான்ல. ஆசான் சொல்றது சரிதான். ஆசானே, காய், ஆசானே, இந்த முறை தற்காப்பு கலையோட ஆசான்கள் கூட்டத்தை சிறப்பாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உத்தரவு. நாளைக்கு செங்மங்லியை சந்திக்கிறதுக்கு நானும் அரசரும் ஓலாங் இல்லத்துக்கு போக போறோம். அந்த மலையை பாதுகாக்க உன்னோட ஆட்களையும் கூட்டிட்டு வா. டேங்லிங் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். சிங்மிங் பாய் மட்டும் அரசருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஒத்துக்கிட்டா நீ நம்முடைய உண்மையான திட்டத்தை செயல்படுத்து. டேங் பி எங்க கொண்டுடு. காங்டாங் வகுப்பையே மொத்தமா அழிச்சிரு. ஒருவேளை சிங்மிங் பாய் மட்டும் ஒத்துக்கலனா சாக போறது அவர் மட்டும்தான். புரியுது. எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க வீரர் ஜான், அரசருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறத பத்தி நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? தளபதி யாங், தேநீர் எப்படி இருக்கு? அருமையான நறுமணம் வீசுது. ஆனா கொஞ்சம் கசப்பா இருக்கு. தளபதிக்கு நல்ல ருசிக்கும் தன்மை இருக்கு. நான் இத்தனை வருஷமா மலைப்பகுதியில் வாழ்ந்துட்டேன். வெளி உலகத்து மேல எனக்கு எந்த ஈடுபாடும் கிடையாது. அப்போல இருந்த இந்த தேநீருக்கு அடிமை ஆயிட்டேன். இதை தவிர நான் கசப்பான ஒண்ணு இது வரைக்கும் சுவைச்சதே இல்லை. அரசே, நீங்களும் இதை சுவைத்து பாருங்கள். எனக்கு தேவையில்லை. எனக்கு இந்த சுவை சுத்தமாக பிடிக்காது. இது என்னுடைய தவறுதான். உங்களை சரியான முறையில் வரவேற்க முடியவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள் அரசே. நீ சொல்ல வரும் விஷயம் எனக்கு புரிகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சுற்றுவட்டார பகுதியிலேயே மத்திய சமவெளி பகுதி வீரர்கள் எதிரிகளை தோற்கடிக்கிற அளவுக்கு வலிமையில் மிகவும் புகழ் வாய்ந்ததா இருக்கு. ஆனா இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஓய்வு எடுக்கலாம்னு சொல்றீங்க. உங்களுடைய இந்த முடிவுக்காகவும் உங்களுக்காகவும் நான் ரொம்ப வருத்தப்படுறேன்.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்கு. இதுல வருத்தப்பட எதுவுமே இல்லை. அப்படின்னா உங்களை பத்தி நாங்க இனிமே கவலைப்பட போறதில்ல. சந்திப்போம். அப்பா, யார் இவங்க? உங்களோட நண்பர்களா? நண்பர்கள் மாதிரி. ஆனா இனிமே நாங்க சந்திச்சுக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். வா, உள்ள போகலாம். ஓ, அப்பா அப்பா, உங்களுக்கு என்னாச்சுப்பா? அப்பா, இப்ப நான் குடிச்ச தேநீர் சரியில்லை. தளபதி யாங், உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? ஒன்றும் இல்லை. ஜிங்மிங் பாயோட உடம்புல ஏற்கனவே இந்த விஷம் பரவிட்டு இருக்கும். அவருடைய திறமையை நான் ரொம்ப மதிக்கிறேன். இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, அவர் எனக்கு ஒத்துழைப்பு தரமாட்டேங்கிறார். அதனால தான் நான் அவரை கொல்ல வேண்டியதாய் போயிடுச்சு. நீங்க செஞ்சது சரிதான் அரசே. காங்டாங் கூடத்தை கண்காணிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே ஆளை அனுப்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம அங்கே போயிடுவோம். டேங் ஓயிங், நீங்க என்னை ஏமாத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்பெல்லாம் ஆசான் லிங்குக்கு ரொம்ப ரொம்ப வயசாயிடுச்சு. அவருடைய சிஷ்யர்கள் எல்லாருமே அவருக்கு வைத்தியம்தான் பார்த்துட்டு இருக்காங்க. மத்திய சமவெளி பகுதி வீரர் எப்பவுமே எந்த குற்றத்தையும் எதிர்பார்க்காம தனியா சண்டை போட்டிருக்கார். நீண்ட நாட்களாகவே அவரால் எதையுமே சாதிக்க முடியல. ஆனா ஒரு விஷயம், இன்றைய தேதிக்கு காங்டாங் கூட இருந்தா உலகத்திலே பலம் வாய்ந்தது. நாளுக்கு நாள் அது வளர்ந்துக்கிட்டே போகுது. என்னுடைய கருத்து என்னன்னா, ஆசான் டேங்க் அவங்க 2 பேர் மத்தியிலையும் தலையிடக்கூடாதுங்கிறது தான். நான் உங்க 2 பேர் கூடயும் போட்டியிட விரும்புகிறேன். இந்த கூட்டத்தின் மூலமா தற்காப்பு கலைகளோட தலைவனாகணும்னு நான் விரும்புகிறேன். இந்த காங்டாங் கூடம் எனக்கு மட்டும் ஒத்துழைப்பு கொடுத்தா நான் உங்களுக்கு இந்த கூட்டமைப்புகளுடைய தலைவனாகிறதுக்கான எல்லா உதவிகளையும் கண்டிப்பா செய்வேன். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கூடாரங்களுமே தானாகவே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அப்புறம் நாம தான் எல்லாமே. சொல்லப்போனா நீங்க தான் இந்த உலகத்திலே தலை சிறந்த ஆளு. நீங்க மட்டும்தான். அரசே, உலகின் தலை சிறந்த பட்டம் இவ்வளவு சுலபமா கிடைக்காது. அது சுலபமா கிடைக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் நான் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துட்டா? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அரசே? ஆசான் டேங், நான் இதுக்கான திட்டத்தை நான் ஏற்கனவே தயார் செஞ்சு வச்சிருக்கேன். இப்போ எல்லாமே நீங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. அரசே, உங்க வேலையை பின்பற்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நீங்க சொல்றதை தான் நான் கேட்பேன். நீங்க எப்பவுமே தீர்க்கமா முடிவெடுக்கிறவர். இருந்தாலும் எனக்கு இன்னொரு நிபந்தனையே இருக்கு. சொல்லுங்க அரசரே. தலைவரா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டதும் இளவரசரோட விருந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த நேரம் பார்த்து நீங்க அவரை கொல்லணும். உடனே கிளம்புங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தரு கூட உயிரோட இருக்க கூடாது. உத்தரவு.
அப்பா அரசே, இந்த இரவுக்கு அப்புறம் ஜான் மெங்பாயும் அவரோட வாளாங்கு இல்லமும் இந்த உலக வரைபடத்திலிருந்து இருப்பிடம் தெரியாம காணாம போயிடும். எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அரசே. நாம இன்னொரு காரியம் செஞ்சாகணும். எனக்கு புரியுது. நாம கண்டிப்பா நாளைக்கு ரகசிய வாள் இல்லத்துக்கு போயிடுவோம். அங்க நமக்காக ஒருத்தன் இருப்பான். அவனை நாம பயன்படுத்திக்கலாம். இங்க இருந்து போய் விடு. இங்க இருந்து போயிடு. அப்பா ஏய்! அப்பா நல்லா குடிங்க. இந்த முறை ஆசான் இந்த கூட்டத்தை நடத்துற முழு பொறுப்பையும் ஈக்காய் கிட்ட கொடுத்துட்டாரு. இதுல இருந்தே தெரியுது ஆசானுக்கு உங்களை சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு. ஆமா, அவன் அங்க போய் என்ன பண்ண போறான்? ரகசிய வாள் இல்லத்துல அவன் 3 வருஷமா தான் இருக்கான். இது வரைக்கும் அவன் எதையும் சாதிச்சதில்ல. ஆனா இந்த கூடாரத்துல எங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நீங்க செஞ்சிருக்கீங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இருந்த ஆசான் ஏன் இந்த முடிவு எடுத்தாருன்னே தெரியல. அவனை தான் ஆசான் பெருசா நினைக்கிறாரு, உங்களை நிராகரிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஆசான் அடுத்ததான் இந்த கூட்டத்தோட தலைவரா அவனை தான் அறிவிக்க போறாரு. அப்படி நடந்துச்சுன்னா அதை எதுக்குற முதல் ஆள் நான் தான். அப்படிலாம் சொல்லாத. நீண்ட நாட்களாவே அவர் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த முறை அவர் என்ன ரொம்பவே அவமானப்படுத்திட்டாரு. உனக்கு அதுல தகுதி இல்லைன்னா மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது. மனுஷங்களுக்கு வரும் போகும், ஆனா போதையில மட்டும் வார்த்தைகளை விட்டுறவே கூடாது. அப்படி விட்டா எல்லாம் தவறாதான் போகும். என்ன சொன்ன? உன் உயிர் மேல உனக்கு காசு இல்ல? குன்லன் கூடத்தோட தற்காப்பு கலை ஒன்றும் குறைஞ்சது இல்ல. ஒன்னு கொன்று முடிஞ்சா பண்ணி பாரு. ஒரு நிமிஷம் இருங்க. ஆஃபே, இவரைத்தான் நான் இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம விருந்தாளி எப்படி நடத்துவ? நான் தேவையில்லாம இப்போ கோவப்பட்டுட்டேன். இளவரசர் என்னை மன்னிக்க வேண்டும். இங்க இருந்து போ. உத்தரவு. என்னோட வீரர் செஞ்ச இந்த தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இளவரசர் சாங் 8 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாரு. நீங்க தான் இளவரசர் சாங்னு நான் எப்படி நம்புறது? நான் இளவரசனா இல்லையான்றது இப்ப முக்கியம் இல்லை. வேற என்ன முக்கியம்? தற்காப்பு கூட்டமைப்போட தலைவனாகிறது தான் இப்போ உங்களுக்கு முக்கியம். பார்க்க போனா இளவரசர் என்னை இங்க வர வைக்க ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க போல. வீரர் யான் தைரியத்துக்கு பேர் போனவர் போல உங்களுடைய வீரத்தை நான் பாராட்டுறேன். நீங்க நான் நினைக்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சதுனால நானும் உங்ககிட்ட சொல்ல வந்ததை நேரடியாவே சொல்லிடுறேன். நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. நீங்க உலக தற்காப்பு கலைகள் கூட்டத்தோட தலைவனாகணுமா? அதுக்கு ஒரு சரியான வழி இருக்கு. அந்த வழியை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு தெரியல. அப்படி என்ன வழி இருக்கு? இந்த மருந்து லிங்கோட அனைத்து தற்காப்பு கலைகளையும் அழிச்சிடும். அவர் மட்டும் ஊனமுற்றவர் ஆயிட்டா
நீ தான் இந்த குன்லுன் கூடத்தோட அடுத்த தலைவராயிடுவ. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தற்காப்பு கலைகள் கூட்டமைப்போட தலைவராகிறதுக்கு எல்லா உதவிகளையும் செய்வேன். எதிர்காலத்தில் இந்த உலகத்திலே பலம் வாய்ந்த வீரனாயிடுவீங்க. உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது. எதுக்காக இளவரசர் இதெல்லாம் செய்றீங்கன்னு தான் எனக்கு புரியல. நீங்கள் இந்த குங்ஃபு உலகத்தோட தலைவனாக ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட நட்புறவு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த அதிகாரத்தை வச்சு இந்த உலகத்தில் நாம் என்ன வேணாலும் செய்யலாம். மற்ற உலகத்தையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். நீங்கள் ரொம்ப புத்திசாலியான மனிதர் யான். நமக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது முயற்சி பண்ணி முன்னேற்றத்துக்கான வழிகளை நாம் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா எந்த விதமான வாய்ப்புகளும் கிடைக்காம இப்போ இருக்கிற இடத்துல அப்படியே இருந்துருவோம். வீரர் யான், நமக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் இப்போ உங்க கையில தான் இருக்கு. இங்க பாருப்பா, எல்லா இடத்துலயும் செய்தி பரவிடுச்சு. ஊலாங் இல்லத்துக்குள்ள யாரோ எதிரிகள் புகுந்து தாக்குதல் வேற நடத்திருக்காங்க. ஒரே ராத்திரியில மொத்தமா 20 பேருக்கு மேல கொன்னுருக்காங்க. எவ்வளவு கொடுமையானது. மத்திய நிலத்து வீரர், தற்காப்பு கலைகள்ல கை தேர்ந்தவர். அவரை எப்படி இவ்வளவு சுலபமா கொன்னிருப்பாங்க? ஒண்ணுமே புரியலையே. வல்லவனுக்கு வல்லவன் எப்பவும் வந்துகிட்டே இருப்பாயா. தற்காப்பு உலகம் ரொம்ப கடுமையானது. மத்திய நில வீரரோட பொண்ணு கூட அதில் இறந்துட்டாங்களாம். பாவம், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் நடக்கிறத வச்சு பார்த்தா தற்காப்பு கலை கூட்டத்தோட தலைவரா ஆசான் லிங்கு தான் தேர்ந்தெடுக்கப்படுவாரு. உனக்கு தற்காப்பு கலை போட்டி மேல ஆர்வம் இல்லைல்ல? எதுக்காக வந்த? எதுக்காக போற இடத்துல எல்லாம் வந்து நீ என்னை கஷ்டப்படுத்துற? உன்னை பார்க்க யார் வந்தா? நான் போட்டியை பார்க்க வந்தேன். ஆசைதான். என் பின்னாடியே வராத. நான் ஒன்னும் உன் பின்னாடி வரல, ரோட்ல தான் வரேன். எனக்கு உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. நம்ம இப்ப எங்க போறோம்? நான் ரகசிய வாள் இழுத்துக்கு போறேன். அந்த போட்டியில கலந்துக்க போறியா? நான் என்னோட நண்பனை பார்க்க போறேன். நண்பனா? உனக்கு குன்லுன் கூட்டத்துல நண்பர்கள் இருக்காங்களா? யார் அது? உன் நண்பருக்கு ஆசான் லிங்குவ தெரியுமா? அவருக்கு ஆசான் லிங்குவ தெரியுமா? உள்ளவா. உண்மையாவே ஆசான் லிங்கு தான் உன்னோட நண்பரா? உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி ஆசான் லிங்கு. கோயிஞ்சு, இந்த மரியாதையெல்லாம் எதுக்கு? இந்த பொண்ணு உங்களோட மனைவியா? இல்ல இல்ல ஆசானே, என்னை பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. வாங்க. யூஃபென்ஸ், என்ன இது? என்ன பண்ணிட்டு இருக்க? சண்டை போட உங்களை பார்த்து பல வருஷமா நான் வியந்திருக்கேன். குன்லுனோட வாள் வச்சு உலகத்திலே சிறந்தது. நீங்க விருப்பப்பட்டா என் கூட நீங்க சண்டை போட தயாராகணும். அமைதியாவே இருக்க மாட்டியா? அவர் 3 அசைவுக்குள்ள உன்னை தோக்கடிச்சிடுவாரு. நல்லதுதான். ஆண்களை பார்த்து பெண்கள் பயப்படக்கூடாது. உன்னை பார்த்து நான் வியக்கிறேன். கும்ஃபு கத்து கொடுங்க. என்னாச்சு? நீங்க ரொம்ப அசத்திட்டீங்க. ஆசான் லிங்கு, சண்டை போட்டதுல எனக்கு பசிக்குது. வா, நானும் உன்னோட சேர்ந்து சாப்பிட்றேன். நீங்க போங்க ஆசானே. தேவையில்லாத வேலையை தான் செஞ்சுட்டு இருக்க. உன்னை அடிக்க போறேன்.
பேருக்கு தகுந்த மாதிரி இந்த கூடத்தோட வால் வச்சு சிறப்பா இருக்கு. ஆசான் லிங்குவோட புல்லாங்குழல் இசையும் சிறப்பா இருக்கு. இந்த இல்லத்தோட ரொம்பவே பிரபலமாயிடுச்சுல்ல? என்ன நான் சொல்றது சரிதானே? என்ன நீயும் என்னோட போட்டி போட பார்க்குறியா? உங்ககிட்ட இருந்து கத்துக்க பாக்குறேன். இனி என்னால் மூடி மறைக்க முடியாது. நீங்க ஃபிங்கு கூட சண்டை போடும்போதே உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே பலவீனமா இருக்கிறத நான் உணர்ந்தேன். அந்த போட்டி நீடிச்சிருந்தா அடுத்த 5 அசைவில் அவ உங்களை ஜெயிச்சிருப்பா. நீ ஒரு மருத்துவன், நான் உன்னை நம்புகிறேன். நீ எனக்கு உதவணும். கடைசியா உங்களுக்கு எப்போ உடல்நிலை சரியில்லாம போச்சு? 3 நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஆற்றலை நான் இழந்துக்கிட்டு இருக்கிறத உணர்ந்தேன். அது மட்டும் இல்லாமல் நாளுக்கு நாள் அது குறைஞ்சிக்கிட்டே போகுது. என்னால் தைரியமாக இதை யார்கிட்டையும் சொல்ல முடியல. ஆசான்கள் கூட்டம் வேறு நடக்க போகுது. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கூடங்களுக்கும் அழைப்புதல் அனுப்பியாச்சு. மத்திய நிலத்தோட வீரர் குடும்பத்தோட கொல்லப்பட்டிருக்கார். அதனால தான் இதை நான் யார்கிட்டையுமே சொல்லலை. இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டுமே இருக்கட்டும். கண்டிப்பாக. ஆசான் லிங்கு, உங்க உடம்புல விஷம் கலந்துருக்கு. அவன் நம்ம 2 பேரையும் பார்த்துட்டா. என்னால நம்பவே முடியல. அந்த ஷான்ஃபியூ நம்மகிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா. நீங்க கவலைப்படாதீங்க அரசே. என்னோட சிஷ்யர்களை அனுப்பியிருக்கேன். அவங்க கண்டிப்பா பிடிச்சிருவாங்க. பிடிச்ச உடனே நாங்க அவங்கள கொன்றுவோம். ஆசான் டேங்க், எக்காரணத்தை கொண்டும் அந்த ஷான்ஃபியூவால நாம போட்ட திட்டம் எதுவும் அழிஞ்சு நாசமா போயிடாம பார்த்துக்குங்க. ஆசானே, உங்க உடம்புல செலுத்தப்பட்டிருக்க விஷயம் குன்ஃபு ஆற்றலை இழக்க வைக்கிற விஷயம். இதுக்கு நிறமோ சுவையோ கிடையாது. இந்த உலகத்துல இருந்து இந்த விஷயம் அழிக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாதாரண மக்கள் இதனால பாதிக்கப்பட மாட்டாங்க. ஆனா தற்காப்பு கலையில இருக்கிறவங்களுக்கு இது கொடூரமானது. ஏன்னா இந்த விஷயம் உள்ளுறுப்புகளை தான் ரொம்ப பாதிக்கும். குன்ஃபு கலையை மொத்தமா மறந்துட்டா அப்புறம் அவங்க ஒன்னில்லாதவங்களா ஆயிடுவாங்க. உலகத்தில் இப்படி ஒரு விஷயம் கூட இருக்கா? இந்த மாதிரி விஷயம் இருக்கிறது ரொம்பவே அரிதானது. இதை நான் அரண்மனையில் பார்த்துருக்கேன். ஒருவேளை இந்த விஷயம் அரண்மனையில் இருக்கிறவங்களால செலுத்தப்பட்டிருக்குமோ? கோயின்சு, இந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? இந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு எந்த மருந்தும் கிடையாது. அப்படின்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துக்கிட்டு வரேன். 7 நிற 9 தாமரை பூ, இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? 7 நிற 9 தாமரை பூவா? 7 நிறம் 9 தாமரை பூ உலகத்திலே ரொம்ப அரிதானது. 3 வருஷத்துக்கு ஒரு முறைன்னு மொத்தம் 3 முறை பூக்கும். மொத்தமா 9 பூ. அதோட இதழ்கள் அரிதான பல விஷயங்களை முறிக்கும். அந்த பூவை அறுவடை செய்யறதுக்கு குறிப்பிட்ட முறைகள் இருக்கு. அது பூக்கிறதுக்கு முன்னாடி கன்னிப்பூனோட ரத்தத்தை வச்சுதான் அதை நம்ம அறுவடை செய்யணும். இந்த பூ எந்த இடத்துல இருக்கும்? பாதாள உலகத்துல. பாதாள உலகமா? ஆனால் அது ஒரு ராட்சச உலகங்கிற பேர் அடிப்படுதே. பாதாள உலகம் பெண்களுக்கானது. அதோட தலைவி யூபிங் ஒரு பெரிய ராட்சசி. இது வரைக்கும் அவளோட முகத்தை யாரும் பார்த்ததில்ல. கடைசியா அந்த பூ பூத்து 3 வருஷம் ஆச்சு. ஹசானே, இப்ப நான் கிளம்புனாதான் அந்த பூவை பறிக்க முடியும். கொஞ்சம் நீ... ஹசானே, அரசர் போட்டி அறிவிச்சிருக்காரு. தலைவர்கள் கூட்டம் நடக்க போகுது. முதல்ல மத்திய நீர வீரரோட குடும்பம் அழிக்கப்பட்டது. இப்போ உங்களுக்கு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதர்ச்சியா நடந்த மாதிரி தெரியல. ஆசா, நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு விஷயம் கொடுத்ததுல
யார் மேலேயா சந்தேகம் இருக்கா? என்னுடைய இரண்டாவது சிஷ்யன் ஏ காய் தான் என்னுடைய தினசரி உணவை பார்த்துக்கிறான். யாரு? ஆசானே, நான் உங்களுக்கு விஷம் வைக்கல. உங்க தினசரி உணவுக்கு நான் தான் பொறுப்பு. என்னுடைய தவறுனால தான் உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு. ஒரு சிஷ்யனா உங்க பேரை நான் காப்பாத்தல. காய் எழுந்துரு. ஆசானே, உங்களுக்கு விஷம் வச்சதை நான் யார்கிட்டையும் வெளியில சொல்ல மாட்டேன். நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க நானே என்ன சாவடிச்சுக்கிறேன். கயல்! அதுதான் நீ விஷம் வைக்கலன்னு தெளிவா சொல்லிட்டல, அப்புறம் ஏன் சாக பாக்குற? யூஃபிஷன், நீங்க என்ன பண்ற? சும்மா இந்த பக்கம் நடந்து போன, அப்படியே எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அப்படியா? இந்த இரவுல இருந்து நம்ம எல்லாரும் தனித்தனியா செயல்படணும். இவருக்கு விஷம் வச்ச அந்த மர்ம நபர் இந்த கூடத்தோட சிஷ்யனா தான் இருப்பான். என்னையே அப்படி பாக்குற? நான் இந்த கூட்டத்தோட சிஷ்யே இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேளு. ஆசானை இங்க இருந்து நீ பாதுகாக்கணும். நானா? ஆ, ஏன் பாத்துக்க மாட்டியா? என்னால முடியும். இவர்கிட்ட கும்ஃபு கத்துக்கிறது தான் என்னோட கனவே. முதல்ல இவருக்கு பாதுகாப்பா இரு, அப்புறம் கத்துக்கிறத பத்திலாம் பேசலாம். ஏ காய், நீ கூட்டத்துக்கான எல்லா ஏற்பாடையும் செய். அந்த மர்ம நபர் யாருன்னு கண்டுபிடி. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எதிரிக்கு தெரியாத மாதிரி நடந்துக்கோங்க. புரியுது. நீ இப்படி செய்யாத, நான் உனக்கு உதவுறேன். ஒண்ணுமே புரியலையே. ஆசான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் தானே எல்லாத்தையும் சுவைச்சு பார்ப்பேன். உணவுல விஷம் கலந்திருந்தா என்னையும் தானே பாதிச்சிருக்கோம். விஷமா? அது யான் ஏதோ விஷம் கலந்ததை பத்தி பேசிக்கிட்டு இருந்த. என்ன நடக்குதுங்க? ஒன்றும் இல்லை, நான் ஏதோ உளறிட்டு இருந்தேன். ஏக்காய், நீ கூட என்ன ஒரு மூத்தவனா ஏத்துக்க மாட்டேங்கிறல்ல? யான் நான் நீ எதுவும் சொல்ல வேணாம். உன்னை நான் கட்டாயப்படுத்த விரும்பல. ஆனா நம்ம ஆசானுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். யான். என்ன? என்னது ஆசானுக்கா? இது எப்படி சாத்தியம்? பதட்டப்படாத யான். நல்ல வேளை மருத்துவர் கோஞ்சி வந்தாரு. அவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. ஆசானுக்கான விஷமுறிவை எடுத்துட்டு வர அவர் போயிருக்காரு. இந்த விஷத்துக்கு மருந்து இருக்கா? எனக்கு தெரியல. ஆனா இப்போதைக்கு அவரை நம்புறதை தவிர வேற வழி இல்லை. சரி, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும். வேற யாருக்கும் தெரிய வேணாம். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த விஷயம் தெரியும்னு ஆசானுக்கு தெரிய வேணாம். அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. ஏக்காய், ஆசானை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது இப்போ உன்னோட பொறுப்பு. கவலைப்படாத யான், நான் அவரை பத்திரமா பார்த்துக்கிறேன். மெதுவா மெதுவா பார்த்து படிக்குது. சக்கரை எடுக்கலாம். போய்கிட்டே இருக்கிறது. போய் விடுங்க. என்னால் ரொம்ப தூரம் முடியாது. தாகமா இருக்கு. எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா வாங்க. உதவி பண்ணுங்க. நடக்க முடியல. கொஞ்சம் மெதுவா போலாம். எல்லாரும் அப்படியே இருங்க. யாரும் ஓடாதீங்க. முட்டி போடுங்க. முட்டி போடுங்கன்னு சொல்றல. நாங்க இங்க சிலரை தேடி வந்திருக்கோம்.
பயப்படாதீங்க, உங்களை எதுவும் பண்ண மாட்டோம். ஆனா நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும். அப்படி இல்லைன்னா எங்க வாளுக்கு நீங்க இரையாயிடுவீங்க. ஒவ்வொருத்தரையும் நல்லா பாருங்க, நல்லா தேடுங்க. என்ன காப்பாத்துங்க, தப்பிக்கணும்னு நினைச்சாலோ எதிர்த்து தாக்க முற்பட்டாலோ உடனே காப்பாத்துங்க. கொல்லப்படுவீங்க. கீழே குனிங்க. ஏய், தலையை தூக்கு. நல்லா நிமிர்ந்து என்ன பாரு. உன் முகத்தை காட்டு. இங்க பாரு. ஏய், என்ன பாரு. என்னாச்சு? இவ யாரு? அவ என் மனைவி. ம், அவளுக்கு அம்மா போட்டிருக்கு. இவளால வெளிச்சத்தை பார்க்க முடியாது, துர்நாற்றம் வீசுது. உனக்கு அந்த நோய் பரவணும்னா தாராளமா நீயே தொடலாம். சரி, போ போ. போலாம் வா. எல்லாரையும் சோதனை பண்ணுங்க. இங்க பாருமா, போதுமா? நான் இப்ப கிளம்புறேன். நீங்க எனக்கு இப்ப என்ன மருந்து கொடுத்தீங்க? ஆ, உன் உடம்புல இருந்து துர்நாற்றம் வர வைக்கும், அவ்வளவுதான். இப்ப எல்லாம் போயிடும். எதுக்காக என் பின்னாடியே வர? உன்னை காப்பாற்ற சொன்ன, நான் காப்பாத்திட்டேன், அவ்வளவுதான். எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு. என் கூட வந்தா உனக்கு தான் ஆபத்து. போ. எனக்கு பசிக்குது. ஏதாவது போய் தேடி சாப்பிடு. உட்காரு. இந்த சாப்பிடு. பசிக்குதுன்னு சொன்னல, இந்த சாப்பிடு. அட, இங்க ஒரு குகை இருக்கு. இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கேயே தங்கிக்கலாம். வா, வந்து இதை பாரு. வா வா.
ஆசாம் எந்திரிச்சிட்டிங்களா? எவ்வளோ நேரமா நான் தூங்கிட்டு இருந்தேன். நிறைய நேரம் இல்லை. என்னால் இப்போ எந்திரிக்க முடியல, சுத்தமாக முடியல. அப்படிலாம் சொல்லாதீங்க. கோங்ஜுவை நம்புங்க. பூவை எடுத்துட்டு வந்து அவர் கண்டிப்பா உங்களை காப்பாத்துவாரு. பசிக்குதா? உங்களுக்கு சாப்பிட ஏதாவது? சாப்பிட எதுவும் வேணானா வேற என்ன உங்களுக்கு? குழல், எனக்கு என்னுடைய குழல் வேணும். வாழ்க்கை முழுவதும் அது என்னோட இருந்திருக்கு. தயவு செஞ்சு அதை எடுத்துட்டு வரியா? அதை நான் பார்க்கணும். சரி, அது எங்க இருக்கு? வாழ் அறையில் இருக்கு. சரி. இங்க என்ன பண்ற? நீங்க என்ன பண்ற? நான் பயந்துட்டேன். இது வாள் அறை. எல்லாருனாலையும் உள்ள போக முடியாது. ஆசானோட பொக்கிஷங்கள் உள்ள இருக்கு. பொக்கிஷமா? குழல் தானே? உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா ஆசான் தான் எடுத்துட்டு வர சொன்னாரா? ஆனா இந்த குழலை ஏன் பொக்கிஷம்னு சொல்றீங்க? அது சாதாரண குழல் கிடையாது. ஆசானோட தனித்துவமான ஆயுதம். அதுக்குள்ள வாள் இருக்கு. அது குழலாவும் வாளாவும் இருக்கும். அப்படியா? சாவி கொடு. இதோட சாவி யான் கிட்ட தான் இருக்கு. நீ உள்ள போகணும்னா சாவி அவர்கிட்ட தான் வாங்கணும். அவர் எங்க இருக்காரு? வா, நான் கூட்டிட்டு போறேன். என்னது? ஆசான் லிங்குவுக்கு நாம விஷம் வச்சதை கண்டுபிடிச்சிட்டாங்களா? யான் கிட்ட இருந்து வந்த செய்திப்படி மருத்துவர் கோஞ்சு இரவோட இரவா விஷமுறிவு மருந்தெடுக்க போயிட்டாராம். அது ஆசான் சோஞ்சுவா தான் இருக்கும். அவர் மருத்துவத்துல கை தேர்ந்தவர். ஹென்சுவை தேடி போற வழியில ஒரு மருத்துவரை சந்திச்சதா நம்ம படை வீரர்கள் சொன்னாங்க. அப்படின்னா அவரா இருக்குமோ? எந்த இடத்துல அவனை பார்த்தாங்களா? பாதாளை மலை பக்கம். என்னது, பாதாள மலையா? அப்படின்னா அவன் மருந்தை தேடி போயிட்டு இருக்க இடம் பாதாள உலகம். தேவையில்லாம எதையாவது யோசிச்சுட்டு இருக்காத. நடந்ததாவே இருக்கட்டும். எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்க போறேன். இந்த பொண்ணு என் குதிரையை திருடிட்டு போயிட்டா. ஆசான் டேங், நம்ம ரெண்டா பிரிஞ்சு போவோம். நீங்க உங்க ஆட்களோட பாதாள மலைக்கு போங்க. மருத்துவர் கோஞ்சு அங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த தாமரை மலரை அழிச்சிருங்க. நீங்க எல்லாரும் என் கூட ஜின்ஃபியை தேடி வாங்க. உத்தரவு. ஜுன்ஃபுயு, போன முறை நான் உன்னை தப்பிக்க விட்டுட்டேன். ஆனா இப்போ அது நடக்காது. ஹேய்!
எங்கேயும் போகாதன்னு சொன்னேன்ல. சரி வா போலாம். ஓடுங்கப்பா, 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 ஓடுங்க. அப்பா, நான் தான். இப்படி அமைதியா இருக்கணும். இப்படி நீ ஓடி ஒளிய மத்திய நிலத்தோட வீரர் உங்களுடைய அப்பா தானே? நான் அப்போ சண்டை போட்ட வீரர்கள் காங்டாங் கூடத்தை சேர்ந்தவங்க. எதுக்காக அந்த கூடத்தை சேர்ந்தவங்க உன்னை தேடி வரணும்? அப்படின்னா உங்க அப்பாவை அவங்க கொன்னது சம்பவம் நடந்த அன்னைக்கு அகதிகள் 2 பேரு உங்க அப்பாவை சந்திக்க வந்ததா நீ சொன்ன. அவங்க அடையாளங்கள் ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை. தனிமையில தான் எங்க அப்பா அவங்க கூட பேசினாரு. யாரையுமே அவங்க பக்கம் அனுமதிக்கல. அப்போ யாரா இருக்கும்? தற்காப்பு கூட்டமைப்பு நடக்கிற இந்த சமயத்துல முக்கியமா 3 கூடங்கள்ல இருக்க தலைவர்கள்ல ஒருத்தர் இறந்துட்டாரு. ஒருத்தருக்கு விஷம் வச்சிருக்காங்க. எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கிறது காங்டவுன் கூடத்தை சேர்ந்தவங்க தான். ஒருவேளை எதுக்காக இதெல்லாம் செய்றாங்க? பலத்திலையும் அதிகாரத்திலையும் அவருக்கு அடுத்தபடியா தான் இவர் இருந்தாரு. ஒரு பலம் வாய்ந்த படை இல்லாம இவரால் இதை செய்ய முடியாது. அப்ப இவங்களுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க? மொத்த தற்காப்பு கூடத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நினைக்கிற யாரோ ஒருத்தரா தான் இது இருக்க முடியும். அவர் அரண்மனையில ஒருத்தரா கூட இருக்கலாம். மிஸ் ஜான், என்னாச்சு? வலிக்குது. நான் கொடுத்த மருந்தோட வீரியம் குறைஞ்சிருக்கும். போய் ஓய்விடு. எனக்கு நீ இன்னும் கொஞ்சம் மருந்து கொடுக்க முடியுமா? முடியாது. அந்த மருந்து கொடுத்தா உனக்கு வலிக்காம கூட போலாம். உன்னோட உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டாலும் அந்த மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் நீ சாதாரண மனுஷி மாதிரி தான் இருப்ப. ஆனா இது தற்காலிகமானது தான், முழுசா குணமாகாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மருந்தால உன்னோட ஆயுள் குறைஞ்சு போகலாம். நான் கொஞ்ச நாள் உயிரோட இருந்தா போதும். இங்க பாரு ஜான், என்னோட வா. எங்க? பாதாள மலைக்கு 7 நிற 9 தாமரை பூவை கண்டுபிடிக்க போறோம். ஆசான் லிங்குவை காப்பாத்தினாதான் கோங்டான் ஆசானை நம்மளால தடுக்க முடியும். உங்க அப்பாவோட இறப்புக்கு உன்னால பழி வாங்க முடியும்.
அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனான்னு தெரியாது. நான் ஒரு மருத்துவர். என்னால உன்னை குணப்படுத்த முடியும். என்ன நம்பு. உனக்கு எதுவும் ஆகாது. என்ன நம்பு. ம். நேரமாகுது. நீ கொஞ்சம் ஓய்வெடு. காலையில நம்ம பயணத்தை தொடங்கணும். ம். ம், போய் தூங்கு. நான் இன்னும் ஒரு பாட்டு நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். லியோ, இதை அங்கே கொஞ்சம் வச்சிடு. சரி, என்கிட்ட கொடுங்க. ஆசானே, ஆசான் லிங்கு, சின்ன வயசுல நான் இதை வாசிக்க கத்துக்கிட்டேன். ஆனா இப்போ நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். அப்படின்னா அதை நீயே வாசிக்க கூடாதா? வேணாம் வேணாம், நான் வாசிச்சா நீங்க சிரிப்பீங்க. இல்லை, சிரிக்க மாட்டேன். என்னால் உனக்கு கும்ஃபு கற்றுத்தர முடியலனாலும் இதை நீ வாசிக்க என்னால் உதவ முடியும். சரி, அப்படின்னா நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். முயற்சி பண்ணி பார்க்குறேன். இதுல வாள் இருக்கு. இது குழலாவும் இருக்கும், வாளாவும் இருக்கும். வெளியாட்கள் தானே, உனக்கு எதுக்கு இந்த சாவி? லியோ, லியோ, ஆ? நானும் ஆசானும் உங்க வாசிப்பை கேட்க ஆவலா இருக்கோம். ஏன் தயங்குறீங்க? ஆ, ஆ, எனக்கு வயிறு வலிக்குது. ஆ, ரொம்ப வலிக்குது. இன்னொரு நாள் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். லியோ. இன்னொரு நாள். நாம இப்ப மலையேற போறோம். பாதாள உலக மலை. வாங்க வாங்க, சாப்பிட என்ன வேணும்? எல்லாமே இருக்கு. சொல்லுங்க, என்ன வேணும்? போ போ, சீக்கிரம் போய் உணவு பானம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா போ. ஆ சரி. ம், முகத்தை காட்டாத, அமைதியாரு. நீங்க பிரபலமான ஆசான் டேங் தானே? நீ யாரு? நான் ஊஷான் கூடரத்தோட சிஷ்யன். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை இங்கே சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு மகிழ்ச்சி தான். தற்காப்பு கலையில நம்ம ஆசானுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கு. எங்க போறாலும் அவருக்கு மரியாதை கிடைக்குது. ஆமா ஆமா, இப்பவே நீங்க தற்காப்பு கூட்டமைப்போட தலைவராகவே ஆயிட்டீங்க. ஆசான் லிங்குவும் கூடிய சீக்கிரத்துல இறந்துருவாரு. மத்திய நிலத்தோட வீரன் உயிரோட இருந்தா கூட உங்க கூட அவரோட போட்டி போட முடியாது. சரியா சொன்னேன். ஆ, அமைதியாரு. ஆ, நல்லா சாப்பிடலாம். அவங்க நிறைய பேர் இருக்கானுங்க. சாப்பிடுங்க. வா போலாம். போலான்னு சொல்றேன்ல, எழுந்து வா போலாம். வா. உன் வேதனை எனக்கு புரியுது. ஆனா இது பழி வாங்கறதுக்கான நேரம் இல்லை. உனக்கு அடிபட்டிருக்கு. தேவையில்லாம எந்த முயற்சியும் பண்ணாத. அது உனக்கே ஆபத்தா முடியும். சரி, கீழே இறங்கு. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. எனக்கு புரியுது. கொஞ்சம் எனக்கு தாகமா இருக்கு. நான் போய் தண்ணி கொண்டு வரேன். நீ இங்கே இரு, எங்கும் போயிடாத.
கொஞ்சம் அடுத்த ஜென்மத்தில் உனக்கான நன்றி கடனை நான் தீர்ப்பேன். ஹேய், டாங்விங், உன் மொத்த கூட்டத்தையும் எங்க அப்பா போன இடத்துக்கே நான் அனுப்ப போறேன். அது உன்னோட திறமையை பொறுத்து தான் இருக்கு. உன்னை ஆசான் ஏற்கனவே பார்த்துட்டாரு. உனக்கு கேட்கணுங்கிறதுக்காக தான் உணவகத்தில் நான் அந்த மாதிரி பேசினேன். ஷான், நீண்ட நேரமா நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். கடவுளே, கோழைகள். ஆசானே, இந்த பொம்பளை என்ன பேயா? எவ்வளோ அடிப்பட்டாலும் அசராம நிற்கிறா. மனிதனா இருந்தா அவளை பேயா மாத்திடுவோம். பேயா இருந்தா மறுபடியும் நரகத்துக்கே அனுப்பிடுவோம். சாகிறதுக்கு அவ்வளோ ஆசையா? எங்க அப்பாவோட இறப்புக்கு பழி வாங்கலைனா நான் இருந்து என்ன பயன்? காய், ஆசான் உன்கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டேன். என்னால் இப்போ தனியாக எந்திரிச்சு நிற்க கூட முடியறதில்ல. நடத்த முடியும்னு நான் உன்னை நம்புகிறேன். காய், கொஞ்சம் வெளியில் இருக்கியா? நான் கொஞ்சம் தனியாக ஓய்வெடுக்கிறேனே. சரி ஆசான்.
கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். யாக்காய், சரி நீ போ. ஆ, என்னாச்சு? லூயூ ஃபேகூன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்ன சொல்ற? எங்க அவங்க? வால் அறையில் இருக்காங்க. கடைசியா அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு நீ போய் பாரு. சரி, பார்க்குறேன். ஏய், என்னாச்சு? மெதுவா எந்திரி. வா மெதுவா வா, மெதுவா வா. ஏக்கா என்னை விட்டு என்னால் நடக்க முடியல. திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? ஏக்கா எனக்கும் விஷம் தாக்கியிருக்கு. அது எப்படி? நானு, நீ, ஆசான் 3 பேர் அதே உணவு தானே சாப்பிட்டோம். இல்லை, விஷம் உணவில் இல்லை. விஷம் இருந்தது ஆசானோட அந்த குழல்ல. நானும் ஆசானு மட்டும்தான் அந்த குழலை பயன்படுத்தணும். வேறு யாரும் அதை தொடவே இல்லை. குழலோட வாய்ப்பகுதியில தான் விஷம் இருக்கு. நான் அதை தொட்டு வாசிக்கும் போது தான் விஷம் என்ன தாக்கியிருக்கு. யார் அந்த குழல்ல விஷம் வச்சிருப்பா? நல்லா யோசி. யார்கிட்ட வாளறையோட சாவி இருக்கோ அவங்க தான். நான் தான். யான்? பரவாயில்லையே, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா அதனால எந்த பயனும் இல்லை. ஏன்னா உன் உடம்புலயும் அந்த விஷம் இருக்கு. மருத்துவர் கொஞ்சம் திரும்ப வரமாட்டாரு. அதனால நீங்க எங்கேயே சாக வேண்டியதுதான். சாவுங்க. உன் உடம்புல விஷம் இல்லையா? நீ தானே விஷம் வச்சது? துரோகி. நான் அப்படி நடிக்கலனா உண்மை எப்படி வெளியே வந்திருக்கும்? ஏக்காய், அவன்கிட்ட என்ன பேச்சு? ஆசான் லிங்கு சார்பா அவனுக்கு பாடத்தை கத்து கொடுக்க போறேன். லியோ, யான் எதுக்காக இதெல்லாம் செய்யற? நம்ம கூடத்துக்காகத்தான், கூட்டமைப்பு தலைவனாகிறதுக்காக. ஏக்காய், இது என் வழியில நீ குறுக்க வந்ததுக்காக. என்னை மன்னிச்சிடு. பரவாயில்ல. என்னால தான் நீ இப்போ பிரச்சனையில மாட்டிக்கிட்ட. இல்ல, அப்படி சொல்லாதீங்க. நம்ம அந்த தாமரை மலரை கண்டுபிடிச்சாகணும். ஆசான் லிங்கு இறக்காம இருந்தாதான் காங்டாங் கூட்டமைப்பு தலைவராகிறத நம்மளால கண்டிப்பா தடுக்க முடியும். போலாம் வா. கவலைப்படாத, கம்பிகளும் சுவர்களும் தான் இருக்கு. இங்க பார் யான், நீ ஒரு பச்சை துரோகி. ஆசான், ஆசான், நீ எதுக்காக இங்கே வந்த? யார் உன்னை உள்ள விட்டது? காய் எங்க? யாக்காய் இனி வரமாட்டான். நீ அவனை என்ன பண்ண? ஆசானே, உங்களுக்கு எப்போதுமே அவன் மேலதான் அன்பு ஜாஸ்தி. அது ஏன் மேலையா இல்ல? நானும் நீங்க பார்த்து வளர்ந்த சிஷ்யன் தானே. நீங்களும் தான் சொன்னீங்க நான் தான் உங்களோட வாரிசுன்னு. இனி நான் தான் எல்லாரும் சொன்னீங்க. அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? நான் உன்னை பார்க்க விரும்பல. வெளியே போ. இருபது வருஷமா நான் உங்களுக்கு சேவை செஞ்சிருக்கேன். நான் எது செஞ்சாலும் நீங்க என்ன பாராட்டவே மாட்டீங்கல்ல? இப்ப கூட நீங்க என்ன வெளியே போக சொல்றீங்க. உங்கள
ஆசானே, ஆற்றலை இழக்கிறது ரொம்ப மோசமான விஷயம் இல்லை? நீ தான் இதெல்லாம் செஞ்சதா? ஆ, நீ ஒரு துரோகி. ஆசானை ஏமாத்தி முன்னோர்களுக்கு துரோகம் செய்யணும்னு எனக்கு ஆசையா என்ன? உங்களால தான் நான் இதெல்லாம் செய்யறேன். நீங்க தான் என்ன முதல்ல வெறுத்தீங்க. இப்படி நடக்கிறதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே நீங்க தான். என்னுடைய சிஷ்யனாலேயே நான் கொல்லப்படுவேன்னு ஒரு நாளும் நான் நினச்சி கூட பார்க்கல. தற்காப்பு கலைகளோட உலகத்திலேயே இது ரொம்ப துரதிருஷ்டமானது. இல்ல 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 இல்ல, ஆசானே, இப்போதைக்கு நீங்க இறக்கக்கூடாது. நான் இந்த குன்லான் கூட்டத்துக்கு தலைவனாகிறதையும் தற்காப்பு கூட்டத்துக்கு தலைவனாகிறதையும் நீங்க கண்ணால பார்க்கணும். அதனால நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நான் உங்களை மறைச்சு வைக்க போறேன். அம்மா, உங்களுக்கு என்னாச்சு? போ, மலைக்கு போ. மலையில ஆசான் யோப்பிங்க காப்பாத்து. இங்க பாருங்க, இங்க பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. ஹாசான், ஹாசான் யூபன், கேக்குதா உங்களுக்கு? ஹாசான் யூபன், யார் இதெல்லாம் செஞ்சது? காங்டான் கூடத்திலிருந்து வந்தவங்க. அவங்க 7 நிற தாமரைய அழிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. என்னோட சிஷ்யர்கள் எல்லாரையும் கொன்னுட்டாங்க. அந்த பூக்கள் எல்லாத்தையும் கன்னி பெண்களோட ரத்தத்தை வச்சு அறுவடை செஞ்சிருப்பாங்க. அதனாலதான் பெண்கள் இறந்து கிடக்குறாங்க. அப்படின்னா தாமரை எல்லாத்தையும் இந்நேரம் அழிச்சிருப்பாங்க. இன்னொன்னு இந்த மலையோட பின்பகுதி குன்றில் இருக்கு. 7 நிறம் கொண்ட தங்க தாமரை மலர் தெய்வீக சக்தி வாய்ந்தது. பூமி ஆற்றலால் உருவாக்கப்பட்ட மலர் அது. ஆனா அதுக்கு அழியாத சக்தி வரணும்னா அதுக்கு கன்னி பொண்ணோட ரத்தம் தேவைப்படுது. அந்த அற்புத மலரை மறுபடியும் காங்டான் கூடாரத்துக்காரங்க அழிக்க விடாம பார்த்துக்கோங்க. இங்க பாரு, நான் கொண்டு வந்துட்டேன். மீதி இருக்கிற ஒரே ஒரு பூ, இது ஆசான் லிங்கோட உயிரை காப்பாத்தும். எப்படி இது? அப்படின்னா ஆசான் உயிரை காப்பாற்ற முடியாதா? வாய்ப்பே இல்லை. இது அந்த பூ இல்லைன்னா கண்டிப்பா இன்னொன்னு இருக்கும். நான் போய் தேடி கொண்டு வரேன். ஓ, எங்க இருக்கு? நீ என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு.
இப்படி பண்ணா நீ இறந்துருவ. உன் தியாகம் வீண் போகாது. ஆமா, என் வாழ்க்கையிலே நான் பண்ண சிறந்த விஷயம்னா இதுதான். ஆனா என்னன்னா, நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு. சொல்லு, நான் கேக்குறேன். அன்னைக்கு என்னோட உயிருக்கே ஆபத்தா இருந்தாலும் டேங் விங்க பழி வாங்கறதுக்காக உன் பையில இருந்த எல்லா மருந்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ நாளா என்ன நீங்க பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்காக தான் இவ்வளவு நாளா என் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். இங்க பாரு, தயவு செஞ்சு நீங்க என்ன ஜான்னு கூப்பிடாதீங்க. அன்னைக்கு கோவில்ல நீங்க எப்படியாவது என்ன காப்பாத்துவீங்கன்னு சொன்னப்பவே நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க எனக்கும் தான் உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா என் உயிர் இப்போ சந்தோஷமா போகும். இதெல்லாம் யார் கேட்கறது? ஏகாய வேற காணும். அவர் எங்க போனாங்கன்னே தெரியல. நானும் அவனை பார்க்கவே இல்லை. எல்லாரும் கவனிங்க. ஆசானுக்கு உடம்பு சரியில்லை. அவரால் கூட்டமைப்பு தேர்தலில் பங்கேற்க முடியாது. இந்த கூட்டம் எந்த சலசலப்பும் இல்லாம நல்லபடியா நடக்க இப்போதைக்கு ரகசிய வாலிலத்தோட ஆசானா செயல்படுறதுக்கு உத்தரவு வந்திருக்கு. இவர் என்ன சொல்றாரு? அமைதியா இருங்க. அவரோட உடல்நிலை பத்தி ஆசானியே சொல்லாம இருக்காருன்னா அவரை நினைச்சு நம்ம எல்லாருமே வருத்தப்படுவோன்னு தான். என்ன சொல்றாரு? ஆசானுக்கு எப்போ குணமாகும்? மருத்துவர் வந்து அவருக்கு வைத்தியம் பண்ணாரா? அத பத்தி எல்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. யான், நீங்க இப்படி பேசக்கூடாது. என்ன நீ ஆசானு கூப்பிடு. இத வச்சுதான் என்ன இது? ஒருவேளை நம்பவே முடியல. ஆசான் தான் நம்ப முடியல. என்னால தான் குவாஞ்சு இறந்துட்டான். குவாஞ்சு இறக்கல. அவன் இறக்க மாட்டான். நம்மளை காப்பாத்த கண்டிப்பா வருவான். பட்டத்து இளவரசருக்கு வணக்கம். என்னது? ஆசான் லிங்குக்கு உடல்நிலை சரியில்லாததுனால அவரால் கூட்டமைப்பு தேர்தல் போட்டியில பங்கேற்க முடியாதா? பல வருஷமா கால் வலியில அவதிப்படுறாரு. அவரால் படுக்கையிலிருந்து கூட எந்திரிக்க முடியல.
இப்போ அவர் எங்கே இருக்காரு? மலையில சிகிச்சை எடுக்கிறதுக்காக சில சிஷ்யர்களோட போயிருக்காரு. பாவம். ஆசான் குணமானதும் நேர்ல வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, அவர் குணமாய் வந்தாலே நமக்கு போதும். நன்றி இளவரசே. எல்லாரும் சீக்கிரமா வேலை செய்யுங்க. நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் வேலை செய்யுங்க. இளவரசர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு. நம்ம கூட்டத்துக்கு எந்த விதமான கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. எனக்கு தெரியும். சீக்கிரம் எல்லாரும் வேலையை முடிங்க. எல்லாரும் உட்காருங்க. சீக்கிரம் போ போ. விருந்தினர்களே, இன்றைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா கலைக்கூடங்களில் இருக்கிற தலைவர்களும் ரகசிய வாள் இல்லத்துக்கு வந்திருக்கீங்க. இது எங்க கூட்டத்துக்கு பெருமை. நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னோட ஆசான் லிங்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இந்த போட்டியில கலந்துக்க மாட்டாரு. அனைத்து வீரர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், ஒரு நாள் எங்க ஆசான் தனிமையிலிருந்து வெளியில வருவாரு. அன்று உங்களை இங்கே அழைத்து மகிழ்வோடு விருந்து வைப்பார். போட்டிக்கான நேரம். கும்கான் இல்லத்தோட புதிய ஆசான் யங்ஷன் என்னும் நான் இங்கு இருக்கும் வீரர்களுக்கு நான் சவால் விடுகிறேன். யார் என்னிடம் சண்டையிட தயாராக இருக்கிறீர்கள்? யார் ஜெயிப்பாங்கன்னு உனக்கு தோணுது? ஆசான் யாங் தாமதிக்காம யானை இளவரசர் உடனே தீர்த்துக்கட்ட சொன்னார். வீரர் யான், நான் உங்களுக்கு சவால் விடுறேன். உங்க திறமையை காட்டுங்க. நிச்சயமாக. யாங், 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 என்னாச்சு உங்களுக்கு? பாருங்க. யாங், எந்திரிங்க. யாங், எந்திரிங்க. யாங், யாங், என்னாச்சு உங்களுக்கு? யாங், எந்திரிங்க. எப்ப சொல்லுங்க.
என் கூட போட்டி போட யாராவது தயாரா இருக்கீங்களா? நாலு பேர் இருக்கோம், முடிஞ்சா மோதி பாருங்க. ஹசன் லிங், ஹசன் லிங், எங்க இருக்கீங்க? ஆஞ்சோ, நீ மட்டும் இருக்க, மத்தவங்களாம் எங்க? அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். என் கூட வாங்க. சீக்கிரம் வாங்க மருத்துவரே. எங்க இருக்காங்க? இங்கதான் இருக்காங்க. எப்படி திறக்கிறது? இருங்க, நான் பாக்குறேன். ரொம்ப நன்றி. இங்க பாரு, ஒன்னாகலையே. அதான் வந்துட்டேன்ல. சரி, இப்போ ஆசானை காப்பாத்தும். சரி, எப்ப ஆசான் கண்ணு முழிப்பாரு? அவருக்கு குங்ஃபு கலை திரும்ப கிடைச்சிருமா? அரை மணி நேரத்துல சரியாயிடுவாரு. ஹசன் டேங், இப்போ எனக்கான நேரம்.
சரி, இன்னையிலிருந்து நீதான் கூட்டமைப்போட தலைவன். வாங்க, இவருக்கு பானம் கொடுங்க. ரொம்ப நன்றி அரசே. ஆசான் லிங், டேங் விங், எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன கொல்ல பார்த்துருப்ப. யாரங்க? அவனை கொல்லுங்க. இருங்க, எதுவும் செய்யாதீங்க. டேங்விங், மத்திய நில வீரர்களோட சேர்த்து அவங்க குடும்பத்துல 20 பேரை கொண்டு இருக்க. ஆஷான் லிங்குக்கு திறமையை மறக்கிற அளவுக்கு விஷத்தை கொடுத்துருக்க. தாமரப்பூவுக்காக பாதாள மலையை அழிச்சிருக்க. உன் பதவி வெறிக்காக நிறைய மக்களை கொண்டு இருக்க. நீ மட்டும் இந்த கலைக்கு தலைவனானா இந்த உலகத்தை அழிச்சிருவ. குவாஞ்சு, நீ கிளம்பு. இவனோட கணக்கை நானே தீர்த்து வைக்கிறேன். டேங்விங், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. நீ சரணடையலாம், இல்லனா என் வாளுக்கு நீ இரையாயிடுவ. நான் சாக போறேனா? அதையும் முடிவு பண்ணிடலாம். சொல்லு, இளவரசரை கொல்ல சொல்லி யார் உத்தரவிட்டது? சொல்ல போறியா இல்லையா? நீ சொல்லல, உன்னோட சேர்த்து உன் சிஷ்யர்களும் பாதிக்கப்படுவாங்க. வேணாம். என்னுடைய சிஷ்யர்கள் என்னுடைய உத்தரவை தான் பின்பற்றுறாங்க. அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் செஞ்ச தப்புக்கு நானே தண்டனையை அனுபவிக்கிறேன். தற்காப்பு கலைகள் கூட்டமைப்பின் தலைவருக்கான தேர்தல் கொடூரமான இரத்தத்தின் மீது நடைபெற்றது. ஜென்ஃபி இறக்கிறதுக்கு முன்னாடி அவ என்கிட்ட சொன்னது என்னன்னா, ஓலான் இல்லத்தில் தாக்குதல் நடத்தின அன்னைக்கு அடையாளம் தெரியாத 2 பேர் அவங்க அப்பாவை சந்திச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய நிலத்தோட வீரர் அவர் யாருன்னு வெளியே யார்கிட்டையும் சொல்லலை. உங்கள் கணிப்பின்படி என்ன நோக்கத்துக்காக அவங்க அவரை பார்க்க போயிருப்பாங்க? ஒருவேளை தற்காப்பு கலை போட்டியில் அவரை பயன்படுத்தி அரசரை கொல்றதுக்காக இருக்கலாம். அப்படின்னா மத்திய தேசத்து வீரர் டேங்விங் இவங்க 2 பேரில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த போட்டியில் டேங்வியூக்கு அவங்க உதவி பண்ணதை வச்சு பார்க்கும்போது மத்திய தேசத்து வீரரை அவங்க சந்திச்சிருக்காங்க. ஆனால் அவர் ஒத்துக்கல. அதனால இவர் அவங்கள மாட்டி விட்டுருவாங்கங்கிறதுக்காக கொண்டு இருக்காங்க. ஆமாம், கொடூரமானவங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசான் லிங்கு அரசருக்கு நெருக்கமானவர்ன்றதுனால அவங்களுக்கு அவர் துரோகம் பண்ண மாட்டாருன்னு நல்லாவே அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ரகசிய வாலிலம் பாதுகாக்கப்பட்டது. அதனால தான் ஈன் மூலியமாக அவங்களுக்கு விஷம் வச்சுருக்காங்க. அரசே. அரசருக்கு வணக்கம். என்ன கொல்ல யார் முயற்சி பண்றா? இளவரசே, பட்டத்து இளவரசர் இன்னும் ரகசிய வால் இல்லத்துல தான் இருக்காரு. நீங்க அனுமதி கொடுத்தா நேரடியா அங்கேயே போய் அவரோட தலையை சீவிட்டு வரேன். ஏன்? மருத்துவர் குவாஞ்சு இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவன் இவ்வளவு அதிர்ஷ்டசாலியா இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. டேங்விங் கவனக்குறைவா இருந்துட்டான். இல்லை,
நாம தான் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டோம். மருத்துவர் குவான்சுவை நாம் குறைச்சி மதிப்பிட்டுட்டோம். மறுபடியும் நாம் எப்போ சந்திக்க போகிறோம் தெரியல. கண்டிப்பா உங்களை பார்க்க திரும்பவும் வருவோம் ஆசான். நானும் தான் அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா உங்க கூட சண்டை போடுவேன். எப்போ வேணுனாலும் வரலாம். போயிட்டு வாங்க. நன்றி. போலாம் வா. சும்மாவே இருக்க மாட்டியா நீ? நான் குதிரை ஓட்டுறேன். சரி, நீயே ஓட்டு.